கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் அல்லது செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, சங்கீதம் 23 அதிகாரம் 4வது வசனம். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நமக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருது அல்லது எப்பெல்லாம் பயம் வருது அல்லது எப்பெல்லாம் மரணம் எதுனாலும் ஒரு நம்மளால் தாங்கிக்க முடியாத காரியங்கள் வரும்போது வருகிற ஒரு ஜபம்தான் என்ன அப்படின்னு சொன்னால், நான் மரண பள்ளத்தாக்கில் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கரம் தான் என்ன நடத்த, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்படிவாக தான் ஒரு கதை அப்படின்னு சொன்னால், ஒரு மாணவன் வந்து ஒரு விடுதியில் தங்கி படிச்சுட்டு இருக்கிறான். ஒரு கிராமத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் அவன் படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு தேர்வு வந்துச்சு, எக்ஸாம். அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா, ஒரு செய்தி, ஒரு டெலிகிராம் வந்துச்சு, அம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்க, நீ உடனே புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்போ அன்னைக்குரிய தேர்வு எழுதிட்டு அவங்க கிராமத்துக்கு அவன் கிளம்பி போனான். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கே தெரியும், எக்ஸாம் முடிஞ்சு கிளம்பி ஊருக்கு போகும்போது என்ன மிட் நைட்டில் தான் போனோம். அவன் ஊர் எப்படின்னு சொன்னால், நடுவில் ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த காட்டை தாண்டி தான் அவங்க ஊருக்கு போகணும். அப்போ எப்படி போகிறது, நைட்டில் போய் இறங்கியாச்சு. இறங்கின பிறகு அதுக்குள்ளே நுழைஞ்சா என்ன செய்யணும், அந்த காட்டெல்லாம் பார்த்துக்கிற அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி இப்போ நீங்கள் உள்ளே போய் நடந்து கிராஸ் பண்ணி போக முடியாது. ஏன்னு சொன்னால் இரவில் என்ன செய்யும், எல்லா விலங்குகளும் அங்கே சுற்றி திரியும். அது இப்போ தான் நேரம் ரொம்ப அதுங்களுக்கு இதுவாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இப்போ போகக்கூடாது, ஆபத்துகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நைட்டு எங்களோட தங்கிட்டு என்ன செய்யுங்க போகலாம். அப்போ அந்த மாணவன் சொன்னால், இல்லை எனக்கு உங்களோட தங்கிட்டு போகிறதுக்கு நேரம் கிடையாது. நான் இந்த இரவில் போய் அம்மாவை பார்த்துட்டு ஒன்று நாளைக்கு என்ன செய்யணும், என்னுடைய அடுத்த தேர்வுக்காக நான் போக வேண்டியிருக்கு. நாளைக்கு நான் என்ன செய்யணும், திரும்பி பள்ளிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. எனக்கு ஒரு நாள் தான் விடுமுறை கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க ரொம்ப அவனுக்கு அறிவுரை சொன்னாங்க. ஆனால் அவன் சொன்னான், இல்லை நான் வணங்குகிற கடவுள் என்ன செய்வார், பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்க ஆரம்பிக்கிறான். ஒன்றுமே தெரியல. அவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு வழி அவனுக்கு சரியாக தெரியல, இருட்டில் ஒன்றும் எங்கே போகிறது அப்படின்னு தெரியல. ஒரு ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே நீ தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கீங்க, உடைய வார்த்தையால் எல்லா விலங்குகளை படிச்சிங்க, மரம் செடி கொடியெல்லாம் படிச்சிங்க, வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னு சொன்னீங்க, வெளிச்சம் உண்டாக இருந்துச்சு, அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இப்போ எனக்கு என்ன தேவை, ஒரு பாதுகாப்பு தேவை. அதே சமயத்தில் எந்த மிருகம் என்னென்ன செஞ்சிடக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது, எனக்கு பாதையை நீங்கள் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் ரொம்ப விசுவாசத்தோடு உறுதியாக ஒரு பண்ண. இந்த 4 வரியான ஜெபம் என்ன செஞ்சுன்னா, கண்ணை விழித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு வெளிச்சம் முன்பாக இருந்துச்சான். அப்படியே வீட்டுக்கு போய் அந்த வெளிச்சத்தோடு என்ன செஞ்சான், எந்த சேதம் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டான். போயிட்டு வீட்டில் கதவை தட்டும் போது அவங்க சகோதரி வந்து திறந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இந்த ராத்திரியில் இவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்துட்டேன், உனக்கு ரொம்ப தைரியம் தான் அப்படின்ட்டு சொன்னான். அப்பா சொன்னான், இல்லை எனக்கு தைரியம் இல்லை, நான் வணங்குகிற தெய்வம் அப்படிப்பட்டவர், நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், எனக்கு வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி அன்னைக்கு வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லி அதே போல் அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார் போல். அதனால எனக்கு முன்பாக ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு. அவரே என்னது வெளிச்சமாக வந்துச்சு, வீடு வரைக்கும் எனக்கு அந்த வெளிச்சம் இருந்துச்சு. நான் திரும்பி பார்த்தேன் வந்த பிறகு, ஆனால் அது என்னால் அப்படியே கடு இருட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவரில் அவர் சொல்கிறார்ல, பயப்படாதீங்க நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம். அப்போது அந்த பையன் ஜெபித்து அவன் மனசில் என்ன யோசனையாக இருந்துச்சு, அவன் நடந்து போகும்போது அவருடைய ஆசிரியர் சொன்ன காரியங்கள்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சான். என்ன சொன்னார்னா, ஆண்டவர் உன்னோட கூட இருப்பார், ஆண்டவர் விலங்குகளெல்லாம் என்ன செஞ்சார், தானியேல் கதையை சொன்னாராம். ஆண்டவர் தேவைப்பட்ட விலங்கு வாயை கட்டி போடுவார், அது நம்மை சேதப்படுத்தாது, அக்கினி நம்ம சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி எல்லா நிகழ்ச்சியும் அவன் நடக்கும்போது யோசிச்சே போனோம். இப்பேற்பட்ட ஆண்டவர் அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அது கொடிய மிருகங்களை போன்ற பிரச்சனைகளோ அல்லது மனுஷர்களோ நம்ம சூழ்ந்திருந்தாலும் என்ன செய்வாராம், அவங்க வாய்களை கட்டி போட அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம மேலே அக்கினி ஜுவாலை பற்றாது, அல்லது தண்ணி நம்ம மேலே என்ன செஞ்சது புரண்டு போகாது. அப்பேற்பட்ட வல்லமில்லைஞர். அதனால தான் தாவீது பக்தன் பாடுறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன், தேவரீர் நீ என்னோட கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார்.
நம்ம பயப்படாமல் இன்னும் வருகிற நாட்களில் இந்த வருடம் தொடங்கி 2 மாதத்தை முடிச்சுட்டு 3ஆவது மாதத்துலேயும் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம், பாதி நாட்களை கடந்து வந்திருக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்திருக்குது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றோம். ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிருப்போம்னு சொன்னால் அது தேற்றோம். ஒருவேளை வியாதி பற்றுப்போனால் அது நம்ம என்ன செய்யும், சுகம் தந்து நம்மை தேற்றோம். ஒவ்வொரு காரியத்தில் அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மோடு கூட இருந்து சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் உங்களோட கூட இருக்கேன், சதா காலம் நான் உங்களோட கூட இருக்கேன்னு நம்ம சொல்லியிருக்காரு. அந்த வாக்குத்தத்தை நம்ம பிடித்தவளாக தைரியமாக வருகிற நாட்களில் நம்ம என்ன செய்வோம், கடந்து போவோம். பிரச்சனைகள் மத்தியிலும் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் எப்படி அதிபதியான கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எப்பேற்பட்ட எந்த மன பாரத்தோடு இருந்தால் கூட சமாதானம் தருவர் அவர் தான். அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்க, பயப்படாதீங்க, தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அந்த தேவனை நம்ம தொடர்ந்து பற்றி கொள்வோம். அவர் நம்மை வழி நடத்துவார், பாதுகாப்பார், போஷிப்பார். ஜெபம் செய்வோம். பூமியின் குடிகளை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் பரலோக தந்தையே, எங்களுக்காக அந்த பரலோகத்தையே விட்டு வந்து ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உண்மை துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம் ராஜா. நீர் இரவில் எங்களுக்கு போதுமானவராக இருந்து நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளை காணும்படி செய்த கிருபைக்காக நன்றியானவரே. இந்த நாளிலும் எங்களுக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க தகப்பனே. எல்லாவற்றையும் கிருபை இருந்து வழிநடத்தும் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் பிரச்சனைக்குள் போகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. சாத்தானின் வலையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக உடைய பாத்தில் வருகிறோம் சாமி. அந்த பிள்ளைகளோடு கூட கரம் இருக்கட்டும் ராஜா. அந்த பிள்ளைகள் வாலிப பிராயத்திலும் சிருஷ்டிகரை நினைத்து ஜீவிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அவர் முதிய வயதில் அதை விடாத பகல நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. அந்த பிள்ளைகளுடைய அன்பில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வேலையில் கூட விசேஷமாக ஆண்டவரே வயதானவர்களுக்காக இந்த நாளை ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவளோடு கூட கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய நோய்கள் எல்லாம் நீங்கள் நீக்கி போட்டு சந்தோஷ சமாதானத்தோடு அவர்கள் வீடு திரும்ப நீர் கிருபை செய்யுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாக இருங்க. அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தினால எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை இணைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.